guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸ்ல நடந்த வீக் 26 ரீஅப்டேட்டிங் ஷேர் பண்ண போறோம். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபாஸ்ட் பேஸ்ல சேஞ்சஸ் ஸோ எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீரியலை பத்தின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழ்ல 2 டப்பிங் ரிலீஸ் பண்ணாங்க. நானே வருவேன். ஸோ நானே வருவேன் ஸ்டார்டிங்கில் 0. சம்திங் ரேட்டிங் இருந்தாலும் ஃபைனலாக 1 ரீச் பண்ணிட்டாங்க. இந்த தடவை ஒரு ஹை ரீச் அப்படின்னு தான் சொல்லணும். 1.13 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் லக்ஷ்மி கல்யாணம். ஸோ இந்த சீரியலில் நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 2 சீரியலுக்குமே ஒரு குட் ரேட்டிங் இப்போதைக்கு ஜீ தமிழில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மீனாட்சி பொண்ணுங்க. ஸோ ஒரு டாப் 5க்குள்ளே இருந்த சீரியல் இப்படி லோவாக இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ லோ ரேட்டிங் வாங்கி லோ பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் அண்ணா அண்டு கார்த்திகை தீபம். ஸோ கார்த்திகை தீபம் ஆல்மோஸ்ட் வந்து ஜீ தமிழோட டாப் சீரியல். ஸோ அண்ணா வந்து டாப் 2ல் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் காம்படிஷனுக்கு ஒன்லி ஃபியூ ரேட்டிங்ஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது. மேபி அண்ணாவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ ஜீ தமிழில் டாப் 5 சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் கார்த்திகை தீபம், செகண்ட் பிளேஸில் அண்ணா, தேர்ட் பிளேஸில் சந்தியா ராகம், ஃபோர்த் பிளேஸில் வீரா, ஃபிஃப்த் பிளேஸில் நினைத்தால் இனிக்கும். ஸோ இந்த 5 சீரியலில் தான் வந்து ஜீ தமிழில் டாப் 5 ஆஃப் சீரியல்ஸில் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் நியூ சீரியல் ரிலீஸ் பண்ணாங்க, பனி விழும் மலர் வண்ணம். ஸோ என்னவா சீரியல்ஸோட ரேட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபாஸ்ட் ரேட்டிங்காக 1.67 வந்து வாங்கியிருக்காங்க, அதாவது 1.67. ஸோ இதோட டைமிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் 6. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டிங்ஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்கமிங்கில் இன்க்ரீஸ் ஆகவும் ஹை சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டிவி நான் பிரைம் டைம் சீரியலில் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸை ரீச் பண்ணியிருக்குது. இந்த வாரத்தில் செல்லம்மா சீரியல் தான் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஹா கல்யாணம் இந்த தடவை கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிறகடிக்க ஆசை 7. சம்திங்லேருந்து விஜய் டிவி டாப் 1 சீரியலாக இருக்காங்க. ஸோ விஜய் டிவியில் டாப் 5 ஆஃப் சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிறகடிக்க ஆசை செகண்ட் பிளேஸில் பாக்கியலக்ஷ்மி, தேர்ட் பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர், ஃபோர்த்து பிளேஸில் ஆஹா கல்யாணம், ஃபிஃப்த் பிளேஸில் சின்ன மருமகள் இருக்காங்க. இதுதான் விஜய் டிவியோட டாப் 5 சீரியல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சன் டிவி. ஸோ சன் டிவியில் இப்போதைக்கு ஃபாஸ்ட் லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மீனா தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து வந்து சில சீரியல்ஸில் ஆஸ் யூஷுவலாக இருக்குது. மலர் சீரியல் இந்த வீக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் புன்னகை பூவே 3. சம்திங் ரீச் பண்ணி இப்போ ஒரு குட் ரேட்டிங்க்கு வந்துட்டாங்க. இலக்கியாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பிரைம் டைம் சீரியல்ஸில் ரொம்பவே ஹை ரேட்டிங்காக இருப்பாங்க. ஸோ இப்போ இலக்கியம் வந்து 3. சம்திங்கில் இருக்குது, கொஞ்சம் டிக்ரீஸான ரேட்டிங்காக இருக்குது. ஆனந்த ராகம் பேக் பண்ணி கொஞ்சம் லோவாக இருக்காங்க, 3.25. அதுக்கு ஆஃப்டர் வந்து ராமாயணம். ஸோ ஒரு டப்பிங்கில் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் ரியலாக வந்து குட் தான். ஸோ நிறைய பேர் ராமாயணத்துக்கு நிறையா விதமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டப்பிங் மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயின் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால ரேட்டிங்கும் 5. சம்திங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து மருமகள் ஒன்ஸ் அகெயின் திருப்பி வந்து தேர்ட் பிளேஸை ரீச் பண்ணிட்டாங்க. இனியாவோட ரேட்டிங் 4. சம்திங்கில் இருக்காங்க. அனாமிகா ஒரு 2 or 3 வீக்காக 2. சம்திங்கில் இருந்தாங்க. இப்போ ஒன்ஸ் அகெயின் கம்பேக் கொடுத்து 3. சம்திங் வந்துட்டாங்க. இதுதான் சன் டிவியில் நடந்த சேஞ்சஸ். ஸோ பிஃபோர் வீக் பார்க்கும்போது வந்து கயல் டாப் 1 சீரியலை அச்சீவ் பண்ணாங்க. இந்த தடவை டாப் 2க்கு போயிட்டாங்க. ஸோ டாப் 5 ஆஃப் சன் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிங்கப்பெண்ணே, செகண்ட் பிளேஸில் கயல், தேர்ட் பிளேஸில் மருமகள், ஃபோர்த் பிளேஸில் வானத்தை போல், ஃபிஃப்த் பிளேஸில் மல்லி ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கப்பெண்ணே அண்டு கயல் 2க்குமே ஃபியூ டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் சேஞ்சஸ் கூட ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் சீரியலில் நடந்த சேஞ்சஸ். ஸோ நீங்கள் உங்களோட சீரியலை ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியாச்சு, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.